வணக்கம் மக்களே. நான் மேரேஜ் ஆகி நாகர்கோவில் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுசீந்திரமில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். யாரெல்லாம் போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நானும் கார்த்தி, அப்புறம் கார்த்தியோட ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்களோட அண்ணனோட ஒய்ஃபு. இவ்வளோ பேர் ஒரு ஈவினிங் போல் கிளம்பி போயிருந்தோம். இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங். சரி டின்னருக்கு சும்மா எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நாகர்கோவில் தான் வந்திருந்தோம். நாகர்கோவிலில் பரோட்டா ஹட்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. டின்னருக்கு வந்து யாரெல்லாம் வெளியே போனோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் கார்த்தி, அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் என்னோட அத்தை, அதாவது என்னோட மாமியார், அதுக்கப்புறம் கார்த்திக்கு வந்து ஒரே ஒரு தங்கச்சி, அவளோட நேம் வந்து திவ்யா. ஸோ நாங்கள் 4 பேர் தான் வந்து வெளியே போயிருந்தோம். இது வந்து என்ன டிஷ் எனக்கு ஞாபகம் இல்லை. டிஷ்ஷோட நேம் வந்து பரோட்டா, மேலே சிக்கன் வச்சு ஆஃப் பாயில் மாதிரி இருந்துச்சு. அடுத்த டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி. அத்தை வந்து வெஜிடேரியன், ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸும் மஷ்ரூம் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பரோட்டா, அப்படியே அந்த மண்பானையில் வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பால் பரோட்டானா தேங்காய் பால் அந்த இதில் செஞ்ச பரோட்டா, அப்புறம் வந்து சிக்கன் எல்லாமே வச்சு நல்ல செம சூடாக அப்படி கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க மிக்ஸ் பண்ணி. எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த பால் பரோட்டா தான் ரொம்ப சாப்பிட முடியல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு பாட் வாங்கி நாங்கள் 3 பேர் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அல்ஃபகாம் சிக்கன்லேயே பெரி பெரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது நல்லா காரமாக இருந்துச்சு. இந்த தேங்காய் பால் பரோட்டா வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது கூட காரமாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.